Hi all, welcome back to a newspaper analysis session. இன்னைக்கு நம்ம January 13th ஓட இம்பார்ட்டன்டான நியூஸஸ் பார்க்கலாம் ஓகேவா. First news பாருங்க, SC refuses to stay law on selection of CEC and ECA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து நேற்று என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. எதை டிக்ளைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நியூ லாவை வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூ லா வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா அதாவது அந்த டாப் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதில் யாரையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் ஒரு மெம்பராக என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் கமிட்டிக்கு கீழே ஓகேவா. ஸோ ஹை பவர்ட் செலெக்ஷன் கமிட்டிக்கு கீழே இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரஷ் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ சிம்பிளாக வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத மட்டும் இந்த நியூஸில் நம்ம தெரிஞ்சுட்டா போதும். Retail inflation rises to 5.7% in December அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ as usual டிசம்பர் மந்தில் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பாருங்கள் நேற்று நம்ம பார்த்த ஒரு நியூஸ் தான் அட்டல் சேது அப்படிங்கிறது. இட் இஸ் த இந்தியாஸ் லாங்கஸ்ட் sea bridge which provides a link to Navi Mumbai which was inaugurated by the Prime Minister Narendra Modi ji ஓகேவா. ஸோ இனிமேல் நம்ம வந்துட்டு which one is the India's longest sea bridge அப்படின்னு சொல்லி கேட்டால் it is the அட்டல் சேது which was located at நேவி மும்பை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்தியா சவுதி அரேபியா டிஸ்கஸ் டிஃபென்ஸ் டைஸ் ஜாயிண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவும் சவுதி அரேபியாவும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவும் சவுதி அரேபியாவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா வாட் ஆர் ஆல் த பாசிபிள் வேஸ் டு என்ஹான்ஸ் தி நேவி டு நேவி கோஆப்ரேஷன், ஜாயிண்ட் ட்ரைனிங், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் இன் டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன் ஆர்டர் டு மெயின்டைன் த பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டூ கண்ட்ரீஸ் தட் இஸ் இந்தியா அண்ட் சவுதி அரேபியா they are discussing about the what are all the possible ways that are available in that அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அந்த பர்டிகுலர் ஆஃபிஷியல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. Gujarat Trade Clocks Summit Clocks investments worth 26 lakh crore rupees அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா 10th edition ஆஃப் குஜராத் குளோபல் சமிட் வந்து என்ன ஆயிருக்கு, ஃப்ரைடேயோட நேத்தோட முடிஞ்சிருக்கு. இதில் வந்து MOUs வித் மெனி கண்ட்ரிஸ் அண்ட் மெனி இன்வெஸ்டர்ஸ் வந்து MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. 41,299 ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சைன் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய ஒர்த் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 26.33 lakh crore rupees வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் மெகா ஈவெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத், இட் இஸ் தி பூபேந்திர பட்டேல் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. கர்நாடகா லான்ச்சஸ் யுவநிதி ஸ்கீம். ஸோ நேற்று பார்த்தா அதே நியூஸ். வாட் இஸ் கால்டு யுவநிதி, இட் இஸ் த scheme which was launched by the Karnataka government in order to help the individuals okay so youth yuva அப்படிங்கிறதுனால it mainly focusing only on the youth. Nidhi in the sense to provide any financial aids to them okay Possible debris of IAF aircraft located in Bay of Bengal after 7 years. அதாவது 7 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு அப்படின்னா there was a missing aircraft. ஸோ அதோடைய டெப்ரிஸ் வந்து இப்போ எங்கே ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். DRDO conduct successful flight test of Akash missile. அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் which is called as DRDO அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதோட ஃப்ளைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா நியூ ஜென்ரேஷன் ஆகாஷ். அது வந்து என்ன, இட் இஸ் அ சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஓகேவா. ஸோ சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கே வச்சு டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருக்கிறாங்கன்னா சந்திப்பூரில் வந்து விச் இஸ் த கோஸ்ட் ஆஃப் ஒடிசா ஓகேவா. ஸோ ஒடிசாவில் இந்த மாதிரி ஏர் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளைட் டெஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் ஆகாஷ் மிசைல், இட் இஸ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சயின்ஸ் மினிஸ்ட்ரி டீம் விசிட்ஸ் ஹவாய் டு டேக் ஸ்டாக் ஆஃப் டெலஸ்கோப் ப்ராஜெக்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு குளோபல் சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு அஃபிஷியல் டீம் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மௌனா கீயை வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மௌனா கீ, இட் இஸ் அ இன்ஆக்டிவ் வல்கனோ ஆன் த ஐலாண்ட் ஆஃப் ஹவாய் இந்த US ஓகேவா. ஸோ யூஎஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. அதில் இந்த பர்டிகுலர் சயின்டிஃபிக் டீம் வந்து உள்ளே போயிருக்காங்க in order to discuss the challenges to the 30-meter telescope project ஓகேவா. ஸோ அந்த டெலஸ்கோப் ப்ராஜெக்ட்டுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பர்டிகுலர் இன்ஆக்டிவ் வல்கனோவை விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் தட் இன்ஆக்டிவ் வல்கனோ, இட் இஸ் கால்ட் அஸ் தி மௌனா கீ.
விச் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ஐலாண்ட் ஆஃப் ஹவாய். ஹவாய் எங்கே இருக்குது? யூஎஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ எடிட்டோரியல் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் அகெயின் அந்த டைரக்ட் டேக்ஸை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் எடிட்டோரியல் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த நம்ம என்ன பண்ணோம் ஸ்வச் சுரக்ஷன் அவார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. நேற்று வந்து அந்த கிளீனஸ்ட் சிட்டி அவார்டு வந்து இந்தோருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில் டாப் 10 சிட்டிஸ் என்னது, டாப் லாஸ்ட்டில் இருக்கிற சிட்டிஸ்லாம் எது, எப்படி அவங்க அந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க, யாரெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க, சிட்டிஸ் வில்லேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் அந்த க்ளீன் கங்கா டவுன் வந்து எப்படி இருக்குது, கங்கா ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பர்டிகுலர் நேற்று பார்த்து அந்த நியூஸை கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நியூஸ் பேப்பரை பொறுத்தவரை நம்ம வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதையும் தாண்டி கீ பாயிண்ட்ஸாக இருக்கிறத வந்து நம்ம நோட் டவுன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஜப்பான் லான்ச்சஸ் ஸ்பை சேட்டலைட் டு மானிட்டர் நெய்பர்ஹுட். ஸோ ஜப்பான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ராக்கெட் எதை கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னா கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் சேட்டலைட்டை வந்து கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ இதோடைய மெயின் மோட்டோ என்ன அப்படின்னா இன் ஆர்டர் டு வாட்ச் தி மூமெண்ட்ஸ் அட் த மிலிட்ரி சைட்ஸ் இன் நார்த் கொரியா. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஏதாவது நடக்க போகுது அப்படின்னா முன்கூட்டியே தகவல் சொல்கிறதுக்காகவும் இந்த பர்டிகுலர் ராக்கெட்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேட்டலைட்டை வந்து ஸ்பை சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் நார்த் கொரியா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நவம்பர் ஃபேக்ட்ரி அவுட்புட் க்ரோத் ட்ராப்ஸ் டு 8-month low of 2.4% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் க்ரோத் வந்து என்ன ஆயிருக்கு, நவம்பரை விட ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுட்டா போதும். ஸோ நேற்று பார்த்துருந்தோம் இன்ஃபோசிஸோட ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்டை. அதே மாதிரி இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கன்னா விப்ரோவோட ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ Q3 நெட் ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. 12% ஸ்லைட் டவுன் ஆயிருக்கு, டிக்ளைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குளோபல் ஷிப்பிங் என்ன ஸ்பாட் அஸ் பனாமா கேனல் ஷார்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்டையர் ஆர்டிக்கிள் எதை பற்றி பேசியிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் த ரெட் சி கிரைசிஸ் என்ன பண்ணுறாங்க, அல்டர்னேட்டிவ் பாத்வேயை வந்து ட்ரை அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் லேண்ட் பிரிட்ஜ் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஐடியாஸாக இருக்குது இன் ஆர்டர் டு ஸ்லோயிங் டவுன் த டிராஃபிக் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அகில் ஷெரான் வின்ஸ் ரைஃபிள் 3 பொசிஷன் கோல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா அகெயின் ஏஷியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து ஃப்ரைடேல நடந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க, அகில் ஷெரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அகெயின் இன்றைக்கி நம்ம பார்த்த நியூஸஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் கீ நோட்ஸாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிற பொசிஷனில் தான் இருக்கும். Hope this session is useful. நாளைக்கு நியூஸில் பார்க்கலாம். Thank you for watching.